friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Halloween special. Halloween நாளே வந்து எங்கும் பூசணிக்காய் எதிலும் பூசணிக்காய்ங்கற மாதிரி நானும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பூசணிக்காயோட வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம பூசணிக்காய் வச்சு ஒரு கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் பூசணிக்காய் வேணும். பூசணிக்காயோட தோலையும் விதைகளையும் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து ஒரு panல மாத்திரலாம். கூடவே ரொம்ப கொஞ்சமா தண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணனால சீக்கிரமா வெந்துரும். இத மூடி வச்சிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கணும். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இத நம்ம அழுத்தி பாக்கும்போது ரொம்ப ஈஸியா போகும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்ல பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதுல வந்து நமக்கு 1 கப் வேணும். கரெக்ட்டா 1 கப் இருக்கு. அடுத்து இந்த பூசணிக்காய் கேக் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பைஸ் மிக்ஸ் வேணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய துண்டு பட்டை அது வந்து 3 பீஸா உடைச்சு வச்சிருக்கேன். கூடவே 4 ஏலக்காய். அதுக்கு அப்புறமா நல்லா அரைப்படுறதுக்காக 3/4 கப் சர்க்கரை. அதை வந்து நம்ம இப்பவே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பவுடர் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பட்டையும் ஏலக்காவும் சேர்ந்து நல்லா வாசனையா இருக்கும். இப்போ வந்து நம்ம கேக்குக்கு மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல பூசணிக்காய் அதுல இருந்து 1 கப், கூடவே 1/4 கப் எண்ணெய், கூடவே 2 முட்டை, நம்ம அரைச்சு வச்சிருக்க ஏலக்காய் பட்டை சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் மைதா மாவு, அப்படி இல்லைனா கோதுமை மாவுனாலும் 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கடைசியாக 1 சிட்டிகை உப்பு. அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சலிச்சிட்டு உள்ளே சேர்க்கும் போது இன்னும் கேக் வந்து நல்லா சாஃப்டாக அழகாக வரும். இப்போ இதை வந்து நம்ம கலந்துடலாம். சரியா இருக்கு. ரொம்ப தண்ணியாவும் இல்லை, அதனால ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்கு. அடுத்தது நமக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். நம்ம வீட்டில் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஒரு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பூசணிக்காய் ஷேப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்கிட்ட வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஒன்று தான் இருக்குது. அதனால நான் வந்து 2 பேட்சாக பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று வச்சுட்டு அது பேக் ஆனதுக்கப்புறமா இன்னொன்று வைக்க போகிறேன். இதில் வந்து நமக்கு பட்டர் பேப்பர்லாம் வைக்கிறது கஷ்டம். அதனால கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைனா வெண்ணெய் இருக்கும்ல அதை வச்சு லேசாக தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே மைதா மாவு வந்து நம்ம அப்படியே டஸ்ட் பண்ணணும். எக்ஸஸ் இருக்கிறது அப்படியே கொட்டிட்டோம் அப்படின்னா அழகாக நான்ஸ்டிக் மாதிரியே ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க கேக்கை வந்து நான் 2ஆக பிரித்து வேக வைக்க போகிறேன். பேன் சைஸை பொறுத்து பேக்கிங் டைம் வந்து மாறும். சின்ன சைஸ் பேனுங்கிறனால எனக்கு வந்து 32 நிமிஷம் ஆச்சு ஒரு கேக்குக்கு. கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் நம்ம ட்ரிம் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த 2 இதுவும் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கேக் ரெடியாக இருக்குது. இனி கேக்கை சுற்றி டெக்கரேட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வேணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். 100 கிராம் வெண்ணெய் வந்து முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அது வந்து இந்த மாதிரி சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் ஒழுங்காக பீட் பண்ண வரும். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு எலக்ட்ரிக் பீட்டர்னால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒயர் விஸ்க் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை வந்து நல்லா அடிக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம நல்லா பீட் பண்ணும்போது தான் அது வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணால் தான் கேக் மேலே வைக்கும்போது ரொம்ப லைட்டாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் சர்க்கரை 100 கிராம் சர்க்கரையை மிக்சியில் மாற்றிட்டு நல்லா எவ்வளோ நைஸாக பவுடர் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம சலிச்சிட்டு உள்ளே சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மறுபடியும் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர், ஏன்னா பம்ப்கின் வந்து அந்த ஆரஞ்சு கலர் கொடுக்கறதுக்காக சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக தயாராகிரும். பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கேக்கை வந்து அப்படியே பூசணிக்காய் மாதிரி மாற்றிடணும். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா நடுவில் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கோம்ல பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங், அதை வந்து அப்படியே ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அப்படியே சேர்த்துட்டு நம்ம ஸ்மூத் பண்ணிடணும். நம்ம வச்சுருக்கோம்ல பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேசான ஒரு சின்ன லேயர் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ எல்லா பக்கமும் லைட்டாக பட்டர் க்ரீம் வச்சு கவர் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் செட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தது மேலே பண்ண முடியும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் செட் ஆகியிருக்கு. இதை வந்து லைட்டாக நம்ம வந்து ஒரு கோடு போட்டு அந்த பம்ப்கின்கெல்லாம் இருக்கும்ல நடுவில் அந்த ஒரு இது அது மாதிரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் மட்டும் அதை எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம லைட்டாக ஸ்மூத் பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த ஃபாண்டன்ட் வந்து அழகாக போய் கவர் ஆகும், அந்த ஷேப் வந்து கிடைக்கிறதுக்காக. அடுத்தது கேக்கை சுற்றி கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃபாண்டன்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
இது வந்து நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதையும் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர் நம்ம கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்சம் பவுட்ரு பண்ண சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம வந்து இதை விரிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃபாண்டன்ட்டை வந்து நம்ம அப்படியே மேலே சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம கை வச்சு அழகாக ஷேப் பண்ணிடணும். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன ஷேப் பண்ணாலும் ஈஸியாக தான் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் அந்த ரவுண்டாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு குச்சி மாதிரி இருக்கும்ல, அதை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே லைன் போட்டிருந்தோம்ல அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கோடு கோடாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பூசணிக்காய் எஃபெக்டில் இருக்கும். ஏன்னா கீழே வந்து நம்ம கோடு போட்டிருந்ததுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பச்சை கலர் வச்சு கொஞ்சம் ஸ்டெம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். கீழே வந்து லைட்டாக தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அழகாக ஒட்டின மாதிரியே இருக்கும். அப்படியே எல்லா பம்கினுக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கேக் சாப்பிடுவோமா? இது வர க்ரீம் அம்மா கேக். இதில் வந்து கட் பண்ண கேக் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பூசணிக்காயோட ஃப்ளேவர் அப்புறமா வந்து அந்த பட்டை ஏலக்காய் அதெல்லாம் நல்லாவே தெரியும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.